ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான டிஷ் நம்ம பார்க்க போகிறோம். இது எக் பூஜி, முட்டை பூஜி. என்னோடய ஃபேவரட். சின்ன வயசில் எப்பவுமே எங்கள் டேடி எனக்கு செஞ்சு கொடுக்குவார். அவரை கண்டினியூஸாக கேட்டதுனால அவர் என்ன பண்ணாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு ஒரு 5 எக்கை நான் நல்லா விஸ்க் பண்ணி சைடில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 முட்டை நல்லா ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் நான் ஆயில் பதிலாக பட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனணும். உங்களுக்கு தேவைன்னா ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஆனியனு நல்லா சாப்பரில் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டர்லேயே நல்லா அதை சாட்டே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனனும் ஒரு 3 பச்சை மிளகாய், நான் கலருக்காக 2 கலர் சேர்த்துருக்கேன். ஓகே, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஆட் பண்ணிக்குவேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு தக்காளி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும். பாருங்கள், இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணேன். கொஞ்சமாக கருவேப்பிலை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே கறி மசாலா, நான் கறி மசாலா ஆட் பண்ணேன். சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் முட்டை விஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் எப்போவுமே சின்ன வயசில் எக் பூஜி வேணும்னு கேட்குவேன். எங்கள் டேடி என்ன பண்ணார், ஒரு நாள் என்னை உக்கார வச்சு, அப்போல்லாம் எங்கள் மம்மி ஸ்டவ் யூஸ் பண்ணுவாங்க. கேஸ் ஸ்டவ் இருக்காது, கெரோசின் ஊற்றுற ஸ்டவ். அந்த ஸ்டவ்வில் டேடி உக்கார வச்சு 1 டஜன் முட்டை வாங்கின்னு என்னை பக்கத்துலேயே உக்கார வச்சு செய்கிறதெல்லாம் பார்த்து அதில் கற்றுக்கிறது தான் இந்த எக் பூஜி. நான் இந்த மாதிரியெல்லாம் டேடி செஞ்சு ஒரு பிளேட்டில் போட்டு, அந்த எக் பூஜி ஒரு கடாய் நிறைய எக் பூஜி இருந்துச்சு, அதில் பாதி டேடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கள் டேடி ஊட்டுவார் பாருங்கள். ஆஹா, சூப்பரான டேஸ்ட்டு. டேடி கையில் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்கோ, எந்த டிஷ்ஷு உங்கள் டேடி செஞ்ச டிஷ்ஷு எது உங்களுக்கு பிடிக்குமோ அது கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் டேடி செஞ்சிருந்து இந்த எக் பூஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்ட்டுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒயிட் ரைஸ்க்கு ப்ளஸ் எக் பூஜி, இது கூட சுட ஒயிட் ரைஸ்க்கு நெய் ஊற்றி சாப்பிட்டு பசங்களுக்கு ஊட்டினா, ஆஹா, என் பசங்க 2 வாட்டி வாங்கிக்கிறாங்க. ஒன்று பிளேட்னிங் பண்ணும்போது நான் அவங்களுக்கு ஜஸ்ட்டு சாப்பிட வச்சேன், சூப்பராக இருக்குதுன்னு 2 வாட்டி, ஒரு வாட்டி தட்டே காலி ஆயிடுச்சு, இன்னொரு வாட்டி வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி போட்டு அவங்களுக்கு 2 வாட்டி ஊட்டினேன். ஸோ இதான் என்னோடய எக் பூஜி ஸ்டோரி. எங்கள் டேடி சூப்பராக செய்வார். ஸோ டேடியோட ஃப்ளேவரே வந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. எங்கள் டேடி எனக்கு சலிக்காமல் இந்த எக் பூஜி செஞ்சு கொடுத்து எனக்கு ஊட்டி விடுவார். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் டேடி எந்த டிஷ்ஷு செஞ்சு உங்களுக்கு ஊட்டி விடுவாருன்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்வினி. பாய், டேக் கேர். அப்படியே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.